நேபாள்னு சொன்னாலே ஹிமாலயாஸ், அழகான மலைப்பாதைகள், ஸ்பிரிச்சுவல் ஜர்னிஸ்ன்னு இவ்வளவோ விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வரும். ஆனா, ஆகஸ்ட் 26 நேத்து காலையில அதே மலைப்பகுதியில ஒரு சில நிமிஷத்துல எல்லாமே மாறி போயிடுச்சு. என்ன நடந்ததுன்னு முழுசா தெரிஞ்சுக்கலாம். நேபாள் திபெத் பார்டர் பக்கத்துல ஒரு பெரிய ஐஸ் மற்றும் ராக் அவலாஞ்ச் ஏற்பட்டிருக்கு. அதனால ஆத்தோட பாதை தற்காலிகமா அடைஞ்சு தண்ணீர் அங்கே தேங்கி இருந்திருக்கு. அந்த பிளாக்கேஜ் உடைஞ்சோன தண்ணீரோட சேர்த்து பனி, பாறை, மண்ணுன்னு எல்லாமே சேர்ந்து ஒண்ணா ரொம்ப வேகமா கீழே பாஞ்சிருக்கு. ஒரு பயங்கரமான ஃபிளாஷ் ஃப்ளட்டா அது மாறி இருக்கு. இது வெறும் மழையினால வந்த ஃப்ளட் இல்ல. இந்த ஐஸ் ராக் கொலாப்ஸ் மற்றும் அதுக்கப்புறமா ஏற்பட்ட இந்த சடன் வாட்டர் ரிலீஸ் தான் முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. இதுக்கான ரீசன் இன்னமும் ஆராயப்பட்டுட்டு தான் இருக்கு. இப்போதைக்கு ஆர்மி, போலீஸ், ரெஸ்கியூ டீம்ஸ் எல்லாமே தொடர்ந்து மீட்பு பணிகள்ல இருக்கிறாங்க. நம்ம நாட்டை சேர்ந்த பில்கிரிம்ஸ் உட்பட பல இந்தியன்ஸ் இன்னமும் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில தான் இருக்காங்க. 21 தமிழ்நாடு பில்கிரிம்ஸ் ரெஸ்கியூ செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு தகவலும் வந்திருக்கு. ஒரு பக்கம் டூரிஸ்ட்ஸை எப்பயுமே வரவேற்கக்கூடிய அழகான நேபாள், இன்னொரு பக்கம் நம்ம வீட்டில் இருந்து போனவங்க இன்னும் பாதுகாப்பா இருக்கிறாங்களா அப்படின்னு காத்திருக்கக்கூடிய குடும்பங்கள். அதனால இது ஒரு ஃப்ளட் நியூஸா மட்டும் நம்மளால கடந்து போயிட முடியாது. இயற்கை எவ்வளோ அழகானதோ அதே அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாவும் இருக்கும்னு நமக்கு நிறைய விஷயங்கள்ல அது நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த சம்பவம் கூட. அங்க பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்காகவும் நம்மளால ஃபீல்டுல இறங்கி வேலை செய்ய முடியாது. ஆனா இப்போ அங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும், மீட்பு பணிகள்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நம்மளால மனசார பிரார்த்திக்க முடியும். அத செய்வோமே. ப்ரே ஃபார் நேபாள்.